அத்தியாயம் 17. அருணும் ரேவதியும் ராயபுரத்தின் குறுகலான தெருகளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். ஒரு இடத்திற்கு மேல் கார்கள் செல்லும் அளவிற்கு சாலைகள் அகலமாக இல்லாததால் அங்கேயே ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு நடக்கலாம் என முடிவு செய்து கார்களிலிருந்து இறங்க, ஓய், என்ன வேணும் என்று குரல் கேட்டு திரும்பினர் இருவரும். துவைத்து பல நாட்கள் ஆகிய ஒரு பழைய லுங்கி சட்டையுடனும் 2 மாத தாடியுடனும் இளைத்த உருவத்துடனும் தெரிந்தார் ஒரு பெரியவர். இங்கு 17ஆம் நம்பர் வீட்டில் இருக்கவரை பார்க்க வந்தோம் என இழுத்த தோணியில் அருண் பதிலளிக்க, யாரு, குருமூர்த்தியவா? அவன் எங்க இங்கே இருக்கான்? அவன்தான் ஒருத்திய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிருக்கான் என்றார் அந்த பெரியவர். ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டது. அருண் முகத்தில் பெரிய மாற்றத்தை காண்பிக்காமல், ஜெயிலுக்கா? எந்த பொண்ண? எந்த பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவனும் அவன் கூட்டாளியுமா சேர்ந்து முடிச்சிட்டாங்கன்னு தெரியும். இப்ப அவர் வீட்டில் யாரும் இல்லையா என்றான் அருண். ஏன் இல்லை? அவன் பொண்டாட்டி அங்கதான் இருக்கா. செம்ம வாயாடி, வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். ஆமா, நீ எதுக்கு குருமூர்த்தியை தேடி வந்திருக்க? உனக்கு அவன் என்ன கூட்டாளியா? இல்லைங்க, சும்மா ஒரு சின்ன வேலையாக தான் பார்க்க வந்தோம். அவர் வீட்டுக்கு எப்படி போகணும்? நேராக போய் இடது பக்கமாக திரும்புங்க, 4வது வீடு. சரி, நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்துடுறோம் என்று கிளம்பியவனிடம் மீண்டும் அந்த பெரியவர், ஏன்பா, இந்த காரு உன்னோட தான், இனிமே உனக்கு வேண்டாமா? மோசமான ஏரியாப்பா, நீ போயிட்டு வர்றதுக்குள்ள பாட்பாட்டாக கலட்டி வித்துடுவாங்க என மிரட்ட, அருண் லேசாக பேச வாயெடுக்க, சரி விடு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இங்கேயே இருந்து காரை பத்திரமா பார்த்துக்கிறேன், வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்று கூறிய பெரியவரை ஏற இறக்கமாக ஒரு முறை பார்த்துவிட்டு நடக்கத் தொடங்கினான் அருண். 17ஆம் நம்பர் வீடு வந்தது. சிறிய வீடு. பாதி மண் சுவருக்கு மேல் மரச்சட்டங்கள் அடிக்கப்பட்டு சுவராக்கப்பட்டிருந்தது. தகரத்தால் ஆன மேற்கூரை. ஏதோ ஒரு கல்யாணத்திற்கு வைக்கப்பட்டிருந்த ஃப்ளெக்ஸ் போர்டின் ஒரு பகுதி கதவாக்கப்பட்டிருந்தது. வீட்டில் யாருங்க என்று ஒரு குரல் எழுப்பினான் அருண். 2 நிமிடத்திற்கு பிறகு அந்த ஃப்ளெக்ஸ் கதவை திறந்து கொண்டு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், கருப்பு நிறம், கட்டிய சாம்பல் நிற சேலையை சற்று மேலே இழுத்து இடுப்பில் சொருகி இருந்தாள். அருணையும் ரேவதியையும் பார்த்து, என்னப்பா, யார் வேணும்? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் என்றாள் ரேவதி. என்ன பேசணும்? உங்க ஹஸ்பண்ட் யாரையோ கொலை பண்ணிட்டதா சொன்னாங்க என்று ரேவதி ஆரம்பித்ததும் அந்த பெண் முகம் கோபத்தில் வெடித்து விடுவது போல் ஆனது. அதுக்கு என்ன இப்ப? இதை கேட்க தான் 2 பேரும் கிளம்பி வந்தீங்களா? மரியாதையா கிளம்பிடுங்க என்றவளிடம், ரேவதி, ப்ளீஸ் ப்ளீஸ் 2 நிமிஷம், நாங்கள் அதை பற்றி கேட்க வரல. என்னோட அக்காவை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ஃபோனை இந்த அட்ரஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதா தகவல் கிடைச்சது. உங்கள் ஃபோனை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அதை எதுக்கு நான் காமிக்கணும்? அது எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்த்தப்ப அவருக்கு அந்த ஐயா கொடுத்தது. அதை எதுக்கு நீங்கள் இப்போ கேட்குறீங்க என்றால் அந்த பெண். அம்மா, நாங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டுலாம் போயிட மாட்டோம், பயப்படாதீங்க. ஒரு தடவை ஃபோனை காமிங்க போதும் என்றான். சற்று தயங்கியவள் யோசனையுடன் உள்ளே சென்று அந்த ஃபோனுடன் வெளியே வந்தாள். கிட்டத்தட்ட டிஸ்பிளேயே தெரியாத அளவு கண்ணாடியில் கிராட்ச் கோடுகள். அதை வாங்கி பார்த்த அருண் மொபைலின் மாடல் நம்பரை உறுதி செய்து கொண்டான். ஆமாம், இதை யாரு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அந்த ஐயா கொடுத்தது என்றாள் அவள். யார் அந்த ஐயா என்ற அருணின் கேள்விக்கு முன்னாள் எம்எல்ஏ ராஜமாணிக்கம் ஐயா என பதில் வந்தது. அருண் காரை ஓட்டி கொண்டிருக்க அருகிலிருந்த ரேவதி ஆரம்பித்தாள். அருண், அந்த ஃபோனை ராஜமாணிக்கம் கொடுத்தாருன்னு சொல்கிறத உன்னால் நம்ப முடியுதா? எனக்கும் குழப்பமாக தான் இருக்கு ரேவதி. அவ்வளவு பெரிய ஆளை நம்ம நேரடியாக இந்த விஷயத்தில் இறங்கி கேள்வி கேட்கவும் முடியாது. அதான் நானும் யோசிக்கிறேன். அதோட இந்த குருமூர்த்தியே ஒரு கொலை கைதி. அவன் சொல்கிறத மட்டும் நம்பி நாம் அவர்கிட்ட விசாரிக்கவும் முடியாது. நாம் என்ன அவரை ஜெயிலில் வச்சா விசாரிக்க போகிறோம்? அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம், நேரடியாக விஷயத்தை சொல்லி கேட்போம் என ரேவதி கூறிக்கொண்டிருக்கையில் அருணின் செல்போன் அலறியது. காரை ஓரம் கட்டி செல்போனை எடுத்து காதுக்கு கொடுத்து, ரவிக்குமார் சார், சொல்லுங்க என்றதும் மறுமுனையில் ரவிக்குமார், என்னாச்சு நீங்கள் போன விஷயம் என விசாரிக்க அருண் நடந்ததை கூறி முடிக்கவும் ரவிக்குமாரின் குரலில் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. அருண், அந்த குருமூர்த்தியை பிடிச்சதே நான் தான். அப்புறம் ராஜமாணிக்கம் என்னோட நல்ல கான்டாக்டில் தான் இருக்காரு. அவரை பார்க்க நானே ஏற்பாடு பண்ணுறேன் என்றதும் அருணின் முகத்தில் பிரகாசம். இணைப்பு துண்டிக்கப்பட்டதும், ரேவதி, நாளைக்கு ரெடியாயிரு, நம்ம முன்னாள் எம்எல்ஏ ராஜமாணிக்கத்தை பார்க்க போகிறோம் என்று காரை 100இல் செலுத்தினான்.
இடம் குன்னூர் காவல் நிலையம். காலை 9:30 மணி. இன்னும் சூரியன் முழுமையாக தெரிந்த பாடில்லை. 2 காவலாளிகள் மட்டும் இருந்தனர். ஒருவர் டேபிளில் அமர்ந்து இதமான தேநீரை பருகி கொண்டிருக்க, ஏட்டு ராஜகோபால் நெற்றியில் பெரிய திருநீர் பட்டையுடனும் கைபேசியில் ஏதோ ஒரு பக்தி பாடல் ஒலித்து கொண்டிருக்க, இன்ஸ்பெக்டரின் மேஜையில் இருந்த தேவையற்ற பொருட்களை அகற்றி சரி செய்து கொண்டிருந்தார். ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா எப்போ வருவாங்க என்று குரல் கேட்டு காவலாளி திரும்ப 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அழுக்கு வேட்டியுடனும் தோளில் கம்பளி சால்வையை போர்த்தி கொண்டு நின்றிருந்தார். என்ன பெருசு, திரும்ப வந்துட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சு. 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து உயிரெடுக்கிற. போய் அங்கே உட்காரு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. இதை கேட்ட பெரியவர் பதில் எதுவும் கூறாமல் தளர்ந்த நடையில் திரும்பிச் சென்று காவல் நிலையத்தின் ஒரு மூலையில் குத்த வைத்து உட்கார்ந்தார். 10 நிமிடத்தில் வெளியில் புல்லட் சத்தம் கேட்க பெரியவர் அவசரமாக தடுமாறி எழுந்து நின்றார். வேகமாக உள்ளே நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் சேகர். என்ன ராஜகோபால், லாக்கப்பில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சார். சார், அப்புறம் அந்த பெரியவர் மறுபடியும் வந்திருக்காரு என்றவுடன் திரும்பி அந்த பெரியவரை ஒரு முறை சலிப்பாக பார்த்தார் சேகர். சரி, வர சொல்லியா என்று நாற்காலியில் அமர, இந்தா பெருசு, ஐயா கூப்பிடுறாரு போ என்றார் ராஜகோபால். பெரியவர் மெல்ல நடந்து சென்று சேகரின் டேபிளுக்கு முன்பாக நிற்க, உட்காருங்க பெரியவரே என்றார் இன்ஸ்பெக்டர் சேகர். இருக்கட்டும் ஐயா. அட பரவாயில்ல, உட்காருங்க என்றவுடன் லேசாக இருக்கையில் அமர்ந்தார் பெரியவர். சொல்லுங்க பெரியவரே, என்ன வேணும்? ஐயா, என் புள்ளை கதிரேசனை பற்றி தகவல் ஏதாவது கிடைச்சதா? என்ன பெரியவரே புரியாம பேசுறீங்க? எங்களுக்கு எப்படி தகவல் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 1 வருஷம் ஆச்சு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஆங்கிளில் தேடி பார்த்துட்டோம். எந்த தகவலும் இல்லை. வேலை எதுவும் தேடி வெளியூர் ஏதாவது போயிருக்க போறான் பெரியவரை. நம்பிக்கையோடு இருங்க, வந்துடுவான் என்ற சேகரிடம். இல்லையா, என் புள்ள அப்படி சொல்லாமலெல்லாம் போக மாட்டாயா. நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் தீந்துரும். இன்னும் 1 வாரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாயா. பெரியவரே, உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் வெளியில் விசாரித்தோம். ஆனால் அவனை பற்றி யாரும் அவ்வளவு நல்ல விதமாக சொல்லலையே. கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கும் போலிருக்கே. நம்ம ஸ்டேஷனுக்கே 2 தடவை வந்ததா ஏட்டு சொன்னார். ஐயா, கொஞ்ச நாள் புத்தி கெட்டு போய் ஏதேதோ பண்ணிட்டாயா. ஆனால் அவன் ரொம்ப நல்லவையா. அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி எதுவும் செய்யலைங்கய்யா. ஆமாம், பெத்தவங்களுக்கு கொலைகாரன் கூட நல்ல பையன்தானே. சரி, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனானா? அதை கேட்டதுக்கு அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ பேசாமல் கெட. 1 வாரத்தில் நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாயா. அப்படியே ஒரு வேலை தேடி எங்கேயோ போயிருந்தா கூட இத்தனை நாள் வராமல் இருந்திருப்பானா ஐயா? நாளாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கய்யா. ஏற்கனவே ஒரு பிள்ளைய சீக்குக்கு பழி கொடுத்துட்டு தவிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். இதில் மூத்த பையனை வேற காணோம். என் பொண்டாட்டி படுத்த படுக்கையா இருக்காயா. எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா புண்ணியமா போகும் ஐயா என்று சொன்னதும் 2 சொட்டு கண்ணீர் எட்டி பார்த்தது பெரியவருக்கு. இன்ஸ்பெக்டர் சேகருக்கு என்னவோ போலிருந்தது. பெரியவரே, அழாதீங்க, முயற்சி பண்ணுவோம். ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஆறுமுகம் ஐயா. எந்த ஊர்? இந்த துவாரமலை தானே? அது முன்னாலையா? இப்போ துவாரமலையில் யாருமே இல்லை. போன வருஷம்தான் அரசாங்கம் துவாரமலையில் வீடுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது, இவ்வளவு சின்ன ஊருக்கு தனிப்பட்டு எதுவும் செலவு செய்ய முடியாதுன்னு வேறு ஒரு இடத்துக்கு மாற சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற அருவக்குடியில் தான் தங்கியிருக்கோங்கய்யா. சரி பெரியவரே, பையன் எங்கேயும் ஓடிருக்க மாட்டாங்கிறீங்க. இல்லை யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கும் இல்லைன்னு சொல்கிறீங்க. வேற எந்த ஆங்கிளில் தான் நாங்கள் விசாரிக்கிறது? இல்லையா, ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தேன் என்றதும் இன்ஸ்பெக்டர் சேகரின் முகம் லேசாக மாறியது. சந்தேகமா? யார் மேலே? தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் மேலேயா? இதை ஏன் முன்னால் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லலை? 20 வருஷத்துக்கு முன்னால் அவன் செஞ்ச சில காரியங்களால் போலீஸில் சொல்லி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் இந்த ஊர் பக்கமே வரலை. ஆனால் 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் மூலமாக ஒரு விஷயம் தெரிஞ்சது. தட்சிணாமூர்த்தி 5 வருஷத்துக்கு முன்னாலேயே ரிலீஸ் ஆயிட்டதாகவும் அவர் சென்னையில் இருக்கதாகவும் தகவல் தெரிஞ்சது. சென்னையிலையா? எந்த இடம்? அட்ரஸ் ஏதாவது இருக்கா என கேட்ட சேகரிடம் இடுப்பு வேட்டியின் மடிப்பில் சொருகி வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய துண்டு சீட்டை எடுத்து நீட்டினார் ஆறுமுகம். அதை வாங்கி இன்ஸ்பெக்டர் சேகர் பார்க்க,
நம்பர் 9 டேனியல் தெரு, குறுக்குப்பேட்டை என்ற முகவரி எழுதப்பட்டிருந்தது. அத்தியாயம் 18. ஐயா குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு, நீங்க உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ற ராஜமாணிக்கத்தின் பிஏவிடம் இல்ல பரவாயில்ல, நாங்க வர்ற வழியில தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம் என்று கூறிவிட்டு நீளமான ஹாலில் போடப்பட்டிருந்த அந்த பெரிய கருப்பு சோஃபாவில் அமர்ந்தனர் அருணும் ரேவதியும். அருண் வீட்டை சுற்றி ஒரு முறை நோட்டமிட்டான். சுவரெங்கிலும் ராஜமாணிக்கத்திற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்கள் சால்வை போற்றுவது போலான படங்கள் பெரிதாக ஃப்ரேம் போட்டு மாட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆள் உயர ஒரு ஃப்ரேமில் ராஜமாணிக்கம் இரு கைகளை கூப்பி வணங்கியபடி நின்றிருந்தார். ஹாலில் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய மீன் தொட்டியில் பல வண்ண மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. பார்வையை அங்கும் இங்கும் சிதறவிட்டு கொண்டிருந்த போதே உள்ளிருந்து ராஜமாணிக்கம் வெளிப்பட்டார். அருணும் ரேவதியும் எழுந்து வணக்கம் சொல்ல அவரும் இருக்கரம் கூப்பி ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டு அந்த பெரிய சோஃபாவிற்கு எதிரே போடப்பட்டிருந்த ஒற்றை சோஃபாவில் உட்கார்ந்தார். என்ன காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா என்றவரிடம் கேட்டேயா, வேணான்னு சொல்லிட்டாங்க என்றார் அருகில் நின்றிருந்த பிஏ. வீட்டுக்கு வர்றவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க என்று பிஏவை முறைத்துவிட்டு சற்று குரலை உயர்த்தி கிச்சனில் இருந்த சமையற்கார பெண் சொர்ணத்திடம் இங்கே 2 காஃபி கொண்டு வா என்று கூறிவிட்டு சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார், என் பெயர் அருண், அட்வொகேட்டாக இருக்கேன். இவங்க என்னோட ஃப்ரெண்டு ரேவதி. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம் என்றார் அருண். சொல்லுங்க, நிச்சயமா செய்யலாம். நம்மளால முடியாதது என்ன இருக்கு என்றார் ஒருவித பெருமிதத்துடன். சார், ஆக்சுவலாக எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து உங்கள் முன்னாள் டிரைவர் குருமூர்த்தியை பற்றி சில தகவல்கள் தெரியணும் என்றதும் ராஜமாணிக்கத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. அந்த நன்றி கெட்ட நாயை பற்றி நான் என்ன சொல்லணும்? என்ன விசாரணையா என்ற கோபத்தில் குரலை உயர்த்த அதுவரை அமைதியாக இருந்த ரேவதி குறுக்கிட்டாள். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. எங்கள் அக்கா கொஞ்ச நாளாக மிஸ்ஸிங். அதை பற்றி நாங்கள் விசாரிக்கும் போது தான் உங்கள் டிரைவர் குருமூர்த்தியை பற்றி தெரிஞ்சது. அதான் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கலான்னு வந்தோம் என நிலைமையை விளக்க கோபம் தணியாத ராஜமாணிக்கம் இதில் அவனுக்கு என்ன சம்பந்தம் என கேட்க, ரேவதியோட அக்கா காணாமல் போகிறதுக்கு முன்னால் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்காங்க. அதை ட்ரேஸ் பண்ணதில் அந்த ஃபோன் குருமூர்த்தி வீட்டில் இருக்குது சார். அவர் ஒய்ஃபு கிட்ட கேட்கும்போது அந்த ஃபோனை நீங்கள் தான் அவருக்கு பரிசாக கொடுத்ததா சொன்னாங்க. இது உண்மையான தெரிஞ்சுக்க தான் உங்களை பார்க்க வந்தோம் சார் என்று அருணிடம். என்னையா விளையாடுறீங்களா? யாராவது எதையாவது சொன்னால் உடனே யார் என்னன்னு கூட பார்க்காம விசாரிக்க வந்துடுவீங்களா? பதவியிலே இல்லைனா இதாயா பிரச்சனை? கண்டவையெல்லாம் விசாரணைங்கிற பேரில் வந்துடுவீங்க என்று வெடித்து கொண்டிருக்கும் போது சொர்ணம் காஃபி கப்புகளுடன் வந்து சோஃபாவில் முன்னிருந்த டீப்பாயில் வைத்துவிட்டு ரேவதியை மட்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள். அந்த பார்வையில் ஏதேதோ அர்த்தம் இருப்பது போல ரேவதிக்கு தோன்றினாலும் கவனத்தை ராஜமாணிக்கம் பக்கம் திருப்பினாள். இதோ பாருங்க மிஸ்டர், அவன் என்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்தது மட்டும்தான் உண்மை. அவனுக்கு நான் எந்த ஃபோனும் வாங்கி கொடுக்கல. அவன் சொன்ன பல பொய்யில் இதுவும் ஒரு பொய். ஏற்கனவே என்னோட செல்வாக்கை கெடுக்கிறதுக்காக எதிர்கட்சியில் சில பேர் இந்த கேஸை பெருசாக்கி என்ன இதில் மாட்டிவிட பார்த்தாங்க. அது முடியலை. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ரவிக்குமார் கேட்டதால உங்களை நான் பார்க்க அனுமதிச்சேன், இல்லைனா என்று மூச்சு விடாமல் பேசிய ராஜமாணிக்கத்திடம், ஐயோ சார், நான் எந்த கட்சி சொல்லியும் வரல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏதோ உங்ககிட்ட கேட்டால் ஏதாவது டீட்டெயில் தெரியுமோன்னு வந்தோம், எங்களை மன்னிச்சிடுங்க என்று கூறிவிட்டு எழுந்த அருணிடமும் ரேவதியிடமும் இனிமே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் இங்கே நீங்கள் வர வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினார் ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கத்தின் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த காரில் அமர்ந்தபடி ரேவதி ஆரம்பித்தாள். என்ன அருண், இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு? ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இவர் அதை மொத்தமும் ஊதி அணைச்சிட்டாரு என்று சோகமாக புலம்பிய ரேவதியிடம், டோன்ட் வரி, ஏதாவது கண்டிப்பாக வழி கிடைக்கும், பார்க்கலாம் என்று பெருமூச்சு விட்டபடி காரை கிளப்பினான். ராஜமாணிக்கத்தின் வீட்டை தாண்டி 2 வீடு செல்வதற்குள் அந்த ஒரு சிறிய குறுக்கு சந்திலிருந்து ஒரு கை காரை நிறுத்த சொல்லி சிக்னல் செய்து விட்டு மறைந்தது. காரை உடனே நிறுத்தினான் அருண். அந்த குறுக்கு சந்தில் இருந்த ஒரு லேம்ப் போஸ்டில் சற்று உடலை மறைத்தபடி கையை நீட்டியபடி அந்த பெண் நின்றிருந்தாள். அருண் காரை விட்டு இறங்க முயற்சிக்க அவனை கையமர்த்தி காரிலேயே இருக்க விட்டு ரேவதி இறங்கி அந்த லேம்ப் போஸ்டுக்கு அருகில் சென்றாள். ரேவதி நெருங்கியதும் அந்த உருவம் லேம்ப் போஸ்டிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டது. வேறு யாரும் அல்ல, ராஜமாணிக்கத்தின் வீட்டில் பார்த்த சமையல்கார பெண் சொர்ணம்.
சில நொடி வியப்பிற்கு பின் ரேவதி அவளிடம், எதுக்கு காரை நிறுத்த சொன்னீங்க என்று கேட்க, அம்மா நீங்கள் எம்எல்ஏ ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், அதான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு நிறுத்தினேன் என்றவுடன், என்ன விஷயம் சொல்லுங்க என்றால் ஆர்வமாக. அம்மா, நான் சொன்னேன்னு மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, என்னை கொன்னே போட்டுடுவாங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு, அதான் இந்த தகவல் உபயோகமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்று சுற்றி முற்றி யாரும் பார்க்கிறார்களா என்று நோட்டம் விட்டபடியே பயத்துடன் கூறினாள் சொர்ணம். சத்தியமா எதுவும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ சொல்லு என்றாள் ரேவதி. அம்மா, நான் ஐயா வீட்டில் வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் ஆச்சு. நான் தான் சமையல் வேலையும் பண்ணுவேன், வீட்டை சுத்தம் பண்ணுறதும் நான் தான். மாடியில் ஒரு ரூம் மட்டும் எப்பவுமே பூட்டியே கிடக்கும், அந்த ரூம் மட்டும் சுத்தம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. போன வாரம் ஐயாவும் அம்மாவும் வெளியே போயிருந்தப்ப மேலே தரை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பூட்டியிருந்த ரூமுக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு கதவை தட்டி தரங்கன்னு கத்துச்சு. பூட்டியிருந்த ரூமுக்குள்ளேருந்து சத்தம் வந்ததும் நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஐயாவோ அம்மாவோ வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. உன்னை யார் அந்த பக்கம் போக சொன்னதுன்னு என்னை தான் திட்டுனாங்க என்று கூறி முடித்ததும் கண்கள் அகல விரித்து கேட்ட ரேவதி, ஆமாம், உங்கள் ஐயாவுக்கு பசங்க எதுவும் இல்லையா என கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் வந்ததுலேருந்து அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க என்று கூறிய சொர்ணம், அம்மா என்ன தேடுவாங்க, நான் கிளம்புறேன், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் இதை சொன்னேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்று ரேவதியை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டு வேக வேகமாக சென்று அருகிலிருந்த சந்தில் புகுந்து மறைந்தாள் சொர்ணம். அத்தியாயம் 19. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாருக்கு எதிரே அமர்ந்திருந்தனர் அருணும் ரேவதியும். ஒரு நிமிடம் மௌனம். ரவிக்குமார் மௌனத்தை கலைக்க ஆரம்பித்தார். மிஸ்டர் அருண், நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஆள் வீட்டை சோதனை போட முடியாது. எனக்கும் சரளா கேஸில் அவர் மேலே டவுட் இருந்துச்சு. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அந்த ஆள் ஒன்றும் பெரிய கிரிமினல் மாதிரி எல்லாம் தெரியலை. சரி சார், என்ன தான் பண்ணலாம்? அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு கேஸை வேறு ஆங்கிளில் யோசிக்கவே முடியலை. முதல்ல அதை கிளியர் பண்ணணும் என்றான் அருண். அவரோட எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்ல பழக்கம் போய்கிட்டே இருக்கு, அதை கெடுத்துக்க வேணான்னு பார்க்குறேன் என்று ஒரு பெரிய பெருமூச்சை இழுத்துவிட்டு, சரி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ற ரவிக்குமாரிடம், என்ன வழி சொல்லுங்க என்றான் அருண். ஒன்றுமில்லை, ரேவதியோட அக்காவை காணலேன்னோ அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை வச்சு வேணும்னா சர்ச் வாரண்ட் வாங்க முயற்சி பண்ணலாம். அது சரியாக வராது சார். உங்களுக்கு தெரியாதது இல்லை, எந்த ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர் மேலே இப்படி யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுவும் ஒரு விஐபி மேலே கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கு சர்ச் வாரண்ட் எல்லாம் கிடைக்காது. அதுக்கு மேலே அது நமக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது என்று அருணிடம், சரி, அப்போ இன்னும் ஒரு யோசனை இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் என்றார் அருண்குமார். என்ன வழின்னு சொல்லுங்கள் சார், என்ன ரிஸ்க் இருந்தாலும் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இன்னும் 2 நாளில் அவங்க கட்சி மாநாடு சேலத்தில் நடக்க போகுது. அதுக்கு இவர் நாளைக்கு குடும்பத்தோடு கிளம்பி போயிடுவார். அதனால் எப்படியும் 2 நாள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது தான். சற்று வியப்புடன் அருண், என்ன சார் உள்ளே பூந்துடலான்றீங்களா? வேறு வழி இல்லை. சரளா கேஸ் விஷயமா அவர் வீட்டுக்கு நான் நிறையா தடவை போயிருக்கேன். பின்வாசல் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக வழி இருக்குது என்று ரேவதியை காட்டி, நீங்கள் இவங்கள வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு நைட்டு நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, நாம் ஒரு கை பார்த்துடலாம் என்ற ரவிக்குமார் கூறி முடிக்க, அருண் ரவிக்குமாரை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார். என்ன அருண் அப்படி பார்க்குறீங்க என்ற ரவிக்குமாரிடம், இல்லை சார், நீங்கள் போலீஸ் தானான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு என்று கூறிவிட்டு சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு கிளம்பினான். மறுநாள் இரவு 11 மணி. ரவிக்குமாரும் அருணும் அந்த 2 வீலரை ராஜமாணிக்கத்தின் வீட்டிற்கு ஒரு 2 தெருக்களுக்கு முன்னாலேயே ஒரு மரத்தின் ஓரமாக பார்க் செய்துவிட்டு ராஜமாணிக்கத்தின் பின் வீட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். 10 நிமிட நடையில் ராஜமாணிக்கத்தின் வீட்டின் பின் காம்பவுண்ட் சுவர் கண்ணில் பட்டது. சுவற்றின் மேல் எவரும் ஏற முடியாத வண்ணம் உடைந்த கிளாஸ்களால் சுவற்றின் மேல் பகுதி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலில் ஒரு சிறிய பகுதியில் இருந்து கிளாஸ் துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுக்க முயன்றான் ரவிக்குமார். ஒரு சிறிய துண்டுகள் அல்லைக்காக வரவும் அவற்றை எடுத்து வீசிவிட்டு அருகில் கிடந்த சிறு கற்களை எடுத்து அந்த பகுதியில் நீட்டி கொண்டிருந்த கிளாஸ் துண்டுகளை மெல்ல உடைத்து தூளாக்கிவிட்டு 2 பேரின் ஷூக்களையும் கலட்டி அதன் மேல் வைக்க கை வைத்து உந்துவதற்கு ஏதுவாக ஒரு சிறிய பகுதி கிடைத்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே
ஒருவர் பின் ஒருவராக ராஜமாணிக்கத்தின் தோட்டத்துக்குள் குதித்தனர் ரவிக்குமாரும் அருணும். மொத இந்த சுபத்தில் ஏறி குதிச்சவனை பிடிக்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம். கடைசியில் நானே இந்த வீட்டுக்குள்ளே ஏறி குதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்று மெல்லிய குரலில் ரவிக்குமார் கூற, நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம், ஒன்றும் தப்பில்லை என்றான் அருண். வீட்டில் எவரும் இல்லாததால் பின்புற தோட்டம் முழுவதும் முழு இருட்டில் இருந்தது. லேசான நிலவு வெளிச்சத்தில் மெல்ல இருவரும் நகர்ந்து சென்றனர். ஒரு 10 அடி நகர்ந்ததும் ரவிக்குமார் ரோஜா செடிகள் இருந்த ஒரு இடத்தில் நகராமல் அமைதியாக நின்றிருந்தான். மெல்லிய குரலில் அருண், என்னாச்சு சார், ஏன் அங்கேயே நிற்கிறீங்க என்றதும், இல்லை அருண், இங்கேதான் ஒரு பெண்ணை கொண்டு துண்டு துண்டா வெட்டி புதைச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதான் என்று சொல்லி தலையை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டு மெல்ல நகர்ந்தான். இருவரும் பின்புற வாசலை அடைந்தனர். இப்ப எப்படி உள்ள போறது? ஏதோ வழி இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அது என்று அருணிடம், இதோ கண் முன்னாலே இருக்கு, இது தெரியலையா என்றபடி பின்புற கதவை இழுக்க அது எந்தவித எதிர்ப்பும் இன்றி திறந்து கொண்டது. ஆச்சரியத்தில் அருண் கண்கள் விரிய, சார் எப்படி இது என்றதும், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வந்த வேலையை முடிப்போம் என்று கூறிவிட்டு இருவரும் மெல்லே உள்ளே சென்றனர். செல்போன் டார்ச்சை மட்டும் ரவிக்குமார் உயிர்ப்பித்து மெல்ல முன்னேறினார். அருணுக்கு இதயம் பகீர் பகீர் என்றிருந்தது. ரவிக்குமார் முன்னே செல்ல பின் தொடர்ந்தான் அருண். மாடிப்படிகள் கண்ணுக்கு தெரிந்தன. சத்தம் வெளிவராமல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து மேலே சென்றதும் ஒரு அறை திறந்தது. ரவிக்குமார் அந்த கதவின் கைப்பிடியில் கையை வைத்து அழுத்த லாபகமாக திறந்து கொண்டது. கையில் இருந்த டார்ச் வெளிச்சத்தை அறைக்குள் பாய்ச்ச அங்கு வெறும் சந்தன மாலைகளும் பல வண்ணங்களில் சால்வை குவியல்களுமாக காணப்பட்டது. மேலும் சில உடைந்து போன பழைய போட்டோக்களும் அங்கங்கு இருந்தன. இந்த ரூம் இல்லை என்று நகர்ந்து கொஞ்ச தூரம் சென்றதும் இன்னொரு அறை எதிர்பட்டது. அறை கதவை ரவிக்குமார் திறக்க முயற்சிக்க அது பூட்டி இருந்தது தெரிந்தது. உடனே அருண், இந்த ரூமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சரி எப்படி திறக்கிறது என்றதும் ரவிக்குமார் பின் பாக்கெட்டிலிருந்து ஒன்றை எடுத்தார். சாவியை போன்று ஆனால் பல முகடுகளுடன் சிறிய ஹேக் சாவியைப் போல காட்சியளித்தது. அதை சாவி துவாரத்துக்குள் விட்டு முன்னும் பின்னும் ரவிக்குமார் சுற்ற அருண் அதை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் அந்த சாவி சரியான இடம் பார்த்து லாக் ஆக கிளிக் என்ற ஒற்றை திரையில் லாக் திறந்து கொண்டது. அறைக்குள் இருவரும் ஒவ்வொரு அடியாக முன்னேறினர். அறைக்குள் அங்குலம் அங்குலமாக டார்ச் வெளிச்சத்தை ரவிக்குமார் பாய்ச்ச ஒவ்வொரு பொருளாக கண்ணுக்கு தெரிந்தன. மெத்தையுடன் கூடிய ஒரு படுக்கை, மெத்தை விரிப்பு அலங்கோலமாக கிடந்தது. அதை தாண்டி இருந்த ஒரு சிறிய டேபிளில் ஒரு தட்டில் ஏதோ வைத்து மூடி வைக்கப்பட்டிருக்கவும் ரவிக்குமாரும் அருணும் நெற்றியை சுருக்க ஆரம்பித்து மீதம் இருந்த அறை பகுதியில் வெளிச்சத்தை பாய்ச்ச டக்கென்று அவர்கள் கண்ட காட்சி இருவருக்குமே ஷாக் அடித்ததைப் போல இருந்தது. அறையில் ஒரு மூலையில் தலைவிரி கோலமாக ஒரு பெண் குத்துக்கால் இட்டு கால்கள் இரண்டையும் கட்டி கொண்டு தலையை அதில் புதைத்த வண்ணமாக உட்கார்ந்திருந்தது. அருண் பயத்தில் அங்கேயே நிற்க ரவிக்குமார் இன்னும் 2 அடி அதை நோக்கி முன்னேறி சென்று டார்ச் வெளிச்சத்தை நன்றாக பாய்ச்ச காலில் புதைந்திருந்த முகத்தை மெல்ல தூக்கி ரவிக்குமாரை அந்த பெண் முறைத்து பார்க்க அந்த பெண்ணின் முகத்தை வெளிச்சத்தில் பார்த்த ரவிக்குமாருக்கு அடி வயிற்றில் புளியை கரைத்தது போல் இருந்தது. அத்தியாயம் 20. அறையின் மூலையில் குத்துக்காலிட்டு அமர்ந்து முறைத்து பார்த்த அந்த பெண்ணை பார்க்கவே உள்ளுக்குள் பயமாக இருந்தது ரவிக்குமாருக்கு. கால்கள் நகர மறுத்தது. சார், இது ரேவதியோட அக்கா இல்லை சார் என்றான் மெல்லிய பதட்டமான குரலில். தெரியும், சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ண, இங்கே இருக்கிறது நமக்கு அவ்வளவு நல்லதில்லை என்ற ரவிக்குமாரை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு நிலைமையை புரிந்து கொண்டு ரவிக்குமாரை பின்தொடர்ந்தான் அருண். 2 நிமிடத்தில் வந்த பாதையிலேயே பின்வாசலை அடைந்து காம்பவுண்ட் ஏறி குதித்து வெளியில் சென்று நடக்க ஆரம்பித்தனர் இருவரும். சார், யார் அது? பார்க்க இவ்வளவு பயங்கரமா இருக்கு என்ற அருணிடம், நேற்று அவர் வீட்டுக்கு போனீங்களே, அங்கே ஒரு பெரிய சைஸ் ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்த ஞாபகம்தான். அதில் யார் யார் இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா என்ற ரவிக்குமாரிடம், ஐ திங்க் ராஜமாணிக்கம், அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட டாட்டர்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீங்கள் உள்ளே பார்த்தது வேறு யாரும் இல்லை, அந்த ஆளோட பொண்ணு தான் என்றதும் நடந்து வந்த அருண் ஒரு நிமிடம் நின்று, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டா போல. அதை மறைச்ச அந்த ஆளு பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான்னு எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டு திரியிறான்னு நினைக்கிறேன். கரெக்ட், நாம் அந்த ஆள் வீட்டுக்குள்ளே போனது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், தாண்டவம் ஆடிடுவார். அப்புறம் நாம் 2 பேரும் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது. சரி விடுங்க, அதான் வெளியே வந்தாச்சுல. ஆமாம், என் மண்டையில் அப்போ இருந்து ஒரு விஷயம் போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது எப்படி பின்வாசல் கதவு திறந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்?
திறந்து வைக்க சொன்னதே நான் தானே என்றான் கூலாக. நீங்க தான் திறந்து வைக்க சொன்னீங்களா? எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்ட அருணிடம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அருண். வெளியில் நிற்கிற செக்யூரிட்டி போன தடவை சரளா கேஸ் விஷயமா வரும்போதே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். நாம் இன்னைக்கு வர்ற பிளான் போட்ட உடனே அவனை பார்த்து கொஞ்சம் அமௌண்ட் தள்ளினேன். ஏற்பாடு பண்ணிட்டான், அவ்வளவுதான் என்ற ரவிக்குமாரிடம், அப்போ நாம் முன்வாசல் வழியாகவே போயிருக்கலாமே என்றவுடன், சுத்தம் காரியம் கெட்டுடுச்சு. முன்கேட்டில் தான் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கானுங்க. அது வேலை செய்யுதா இல்லையானே தெரியலை. ஒருவேளை வேலை செஞ்சு அது மூலமாக நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தான் பின்வாசல் பிளான். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம். அத்தியாயம் 21. குரோம்பேட்டை காவல் நிலையம். காலை 9 மணி. தங்கதுரை ஸ்டேஷனுக்கு வெளியில் இருந்த மரத்தில் அந்த டிவிஎஸ் எக்ஸலை நிறுத்திவிட்டு ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். வணக்கம் சார், என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு? ஐயா உங்களை காலையிலே கேட்டாரு என்ற கான்ஸ்டபிள் மருதமுத்து தங்கதுரையிடம் கூற, ஐயா அதுக்குள்ளே வந்துட்டாரா? இப்போ பார்க்குறேன் என்ற நடையில் சிறிது வேகத்தை அதிகப்படுத்தி உள்ளே சென்று இருக்கையில் அமர்ந்திருந்த ரவிக்குமாருக்கு ஒரு வணக்கத்தை உதிர்த்தார். சார், நீங்கள் காலையிலே என்னை கேட்டதா மருதமுத்து சொன்னார். என்ன விஷயம் சார் என்று ரவிக்குமாரை பார்த்து பணிவான குரலில் கேட்டார் தங்கதுரை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். குன்னூர் ஸ்டேஷனில் இருந்து காலையில் கூப்பிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பையன் மிஸ்ஸிங் கேஸாம். குரோம்பேட்டை அட்ரஸில் ஏதோ ஒரு சஸ்பெக்ட் இருக்காம். அதை கொஞ்சம் என்னன்னு விசாரித்து சொல்ல சொன்னாங்க என்ற ரவிக்குமாரிடம், கண்டிப்பாக சார், வெறும் சந்தேகம்தான், ஒன்றும் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். சும்மா யார் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் விசாரித்து சொன்னால் போதும். அதுக்கு மேலே குன்னூர் ஸ்டேஷனில் இருந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணால் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே சார், அட்ரஸ் கொடுக்குறீங்களா என்ற தங்கத்துறையிடம் டேபிள் ட்ராயரில் இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்தார் ரவிக்குமார். அதை பெற்றுக்கொண்டு அட்ரஸை மேலோட்டமாக பார்த்துவிட்டு திரும்ப முயற்சித்த தங்கதுரை டக்கென்று வியப்புடன் நின்றார். என்னாச்சு தங்கதுரை என ரவிக்குமார் கேட்க, சார், இந்த அட்ரஸை நீங்கள் படித்து பார்த்தீங்களா? ஃபோனில் பேசும்போது நோட் பண்ணது தான். ஏன், என்னாச்சு என்ற ரவிக்குமாரிடம், சார், இந்த அட்ரஸ் வேறு எதுவும் இல்லை சார். ஆனந்த் கொலை நடந்த அதே அப்பார்ட்மெண்ட் கீழே உள்ள ஒரு வீடு என்ற தங்கதுரை கூறியதும் ரவிக்குமாரின் முகம் சட்டென்று மாறியது. எது, அந்த ஐயர் ஒருத்தர் இருப்பாரே அந்த வீடா? இல்லை சார், அந்த வீடு தான் நமக்கு நல்லா தெரியுமே. இது அதுக்கு பக்கத்தில் உள்ள வீடு என்றார். ஏன் தங்கதுரை, நம்ம இன்வெஸ்டிகேஷனில் ஏன் அந்த வீட்டில் இருக்கவங்கள விசாரிக்கவே இல்லை என்றார் ரவிக்குமார். அது ஒன்றும் இல்லை சார், ஆனந்த் கொலை செய்யப்பட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இவங்க 6 மாதம்தான் ஆச்சுன்னு அந்த ஐயர் சொன்னார். அதனால் நம்ம அவங்கள விசாரித்து யூஸ் இல்லைன்னு விட்டுட்டோம் என்றார். ஓ சரி, வாங்க, நானும் வர்றேன். இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று கூறிவிட்டு இருவரும் புறப்பட்டனர். 10 நிமிடத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் அந்த போலீஸ் வண்டி வந்து நின்றது. ரவிக்குமாரும் தங்கதுரையும் இறங்கி அட்ரஸில் இருக்கும் அந்த வீட்டை நோக்கி சென்று கதவை அடைந்தனர். தங்கதுரை காலிங் பெல்லை அழுத்தி 30 நொடிகள் எந்த பதிலும் இல்லை என்பதால் இன்னும் 2 முறை தொடர்ந்து அழுத்தினார். 1 நிமிடத்திற்கு பிறகு கதவு திறந்தது. திறந்தது ஒரு பெண். வயது 20லிருந்து 25க்குள் இருக்கலாம். நல்ல சிவப்பு நிறம், சுடிதார் அணிந்து ஹேண்ட்பேக்குடன் எங்கேயோ புறப்பட தயாராக இருப்பது தெரிந்தது. உள்ளே வரலாமா? ரவிக்குமாரின் கணீர் குரலில் சற்று நடுங்கிய அந்த பெண் சற்று பயத்துடன் வாங்க சார் என்றது. உள்ளே சென்ற ரவிக்குமாரும் தங்கதுரையும் வீட்டை ஒருமுறை நோட்டமிட்டு விட்டு ரவிக்குமார் அங்கிருந்த பிளாஸ்டிக் சேர் ஒன்றில் அமர தங்கதுரை அருகிலேயே நின்றிருந்தார். என்னம்மா, எங்கேயோ கிளம்பிட்ட போலிருக்கு, வேலைக்கா என்றார் ரவிக்குமார். ஆமாம் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்றால் அந்த பெண். சும்மா ஒரு சின்ன என்கொயரி தாமா, பயப்படாத. உன் பெயர் என்ன? என் பெயர் ராஜேஸ்வரி என்றாள். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம் சார். அம்மா தவறி 4 வருஷம் ஆகுது சார். கூட பிறந்தவங்க யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான். அப்பா பேரு தட்சிணாமூர்த்தி சார். அப்பா என்ன செய்கிறாரு? வேலை பார்க்குறாரா? இல்லை சார், வீட்டில் தான் இருக்கார். வீட்லையா? கொஞ்சம் வர சொல்ல முடியுமா என்ற ரவிக்குமாரிடம் கொஞ்சம் தயங்கியபடி, சார், அவரால் இங்கே வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் என்றவுடன் நெற்றியை சுருக்கி கொண்டு ரவிக்குமார் எழுந்து ராஜியை பின்தொடர்ந்தார். ராஜி அருகில் இருந்த அரைக்கதவை திறந்து சற்று உள்ளே சென்று, இவர்தான் சார் எங்கள் அப்பா என்றதும் ரவிக்குமார் உள்ளே பார்க்க வாய் கோணியபடி இடது கை முறுக்கி கொண்டபடி ஒரு பெரியவர் அந்த கட்டிலில் படுத்திருந்தார். என்ன ஆச்சுமா இவருக்கு என்ற ரவிக்குமாரிடம், பக்கவாதம் சார். இவர் முன்னால் செஞ்ச சில தப்புகளுக்காக ஆயுள் தண்டனை கிடைச்சது. அதை முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப ஆள் உடைஞ்சிட்டாரு. வெளியில் வந்து கொஞ்ச நாளில் அம்மாவும் தவறிட்டாங்க.
எங்களுக்கு ஊரில் யாரும் இல்லை. எனக்கு வேலை கிடைச்சதும் இங்கேயே வந்துட்டோம் என்றாள் ராஜி. ஓ, ஐ எம் சாரி. நாங்கள் 2 வாரம் முன்னால் இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருந்தோம். ஆனால் உங்களை பார்க்கவே முடியலையே. வேலை முடிச்சுட்டு வந்து நான் எங்கேயும் வெளியே போகிறதில்ல சார். அப்பாவை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது. பக்கத்து வீட்டில் கூட அதிகமாக பேசுகிறது இல்லை. சரி, ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா வந்து பார்க்குறோம் என்று விடைபெற முயன்ற ரவிக்குமாரிடம், சார் எதுக்கு இந்த என்கொயரி என ராஜி கேட்க, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி, யூ கேரி ஆன் என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறி உட்காரவும் அவரது மொபைல் ஃபோன் சினுங்கவும் சரியாக இருந்தது. செல்போனை காதுக்கு பொருத்தி, ஹலோ ரவிக்குமார் ஹியர் என்றதும் மறுமுனையில், சார் நான் ஜிஹெச்சில் இருந்து டாக்டர் ரங்கராஜன் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் உடனே இங்கே கிளம்பி வர முடியுமா என்றார். என்ன விஷயம் டாக்டர்? மதனுக்கு கொஞ்ச நேரம் சுயநினைவு வந்துச்சு. அப்பா அவர் எதையோ சொல்ல முயற்சி செஞ்சார். ஆனால் அவரால் சொல்ல முடியலை. அவர் கையில் பேப்பர் பேனாவை கொடுத்தோம். ஏதாவது எழுதினாரா? என்ன எழுதினாரு என ரவிக்குமார் ஆர்வமுடன் கேட்க, நீங்களே நேரில் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ற டாக்டரிடம், இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று கூறிவிட்டு, தங்கதுரை வண்டியை ஜிஹெச்சுக்கு விடுங்க என்றார். சரியாக 40 நிமிடத்தில் வண்டி ஜிஹெச்சை அடைந்தது. வேக வேகமாக படியேறிய ரவிக்குமாரும் தங்கதுரையும் டாக்டர் ரங்கராஜனின் அறையை அடைந்தனர். இவர்களுக்காக காத்திருந்த ரங்கராஜன், வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்றார். எதிரில் இருந்த இருக்கையில் இருவரும் அமர்ந்த பின் ரவிக்குமார், சொல்லுங்க சார், மதன் அப்படி என்ன எழுதினாரு என்று கேட்க, ரங்கராஜன் அந்த ஒற்றை வெள்ளை பேப்பரை எடுத்து நீட்டினார். அதை வாங்கி ரவிக்குமார் பார்க்க, ஏதோ கிறுக்கலான எழுத்துக்கள். கொஞ்சம் கவனத்தை அதிகப்படுத்தி எழுத்துக்களை ஒவ்வொன்றாக வாசிக்க ஆரம்பித்தார். துவாரமலை. துவாரமலையா? என்ன ஏதோ ஊர் பேர் மாதிரி இருக்க, எங்க இருக்கு இந்த ஊர் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள ரங்கராஜன் தொடர்ந்தார். ரவிக்குமார், முன்னால் ஒரு தடவை நரபலியான பாடிகளை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னப்ப எங்கேன்னு நீங்கள் கூட கேட்டீங்களே? ஆமாம் கேட்டேன் என்ற ரவிக்குமாரிடம், அது நடந்தது அந்த துவாரமலையில தான் என்று டாக்டர் ரங்கராஜன் கூறியதும் ரவிக்குமாரின் முகம் ரத்தம் குன்றி வெளியேறியது. அத்தியாயம் 22. சென்னை. 1 வருடம் 3 மாதத்திற்கு முன்பு. மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அலுவலகம். முதல்வர் சங்கரையா முன் அமர்ந்திருந்த ராஜமாணிக்கம் ஆரம்பித்தார். தலைவரே, இதை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணுமா? எலெக்ஷன் சமயத்தில் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? எவனுக்காவது மேட்டர் சிக்குச்சுன்னா ஆயுசுக்கும் நம்மளை அரசியலுக்கு திரும்ப வர முடியாதபடி செஞ்சுருவாங்க. ராஜமாணிக்கம், நம்ம இந்த 5 வருஷத்தில் ஏதாவது நல்லது செஞ்சுருந்தா ஓரளவு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணினாங்க? 4 நாளாக சாப்பிடாம இருந்தவன் முனியாண்டி விலாசுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி கிடைச்சதையெல்லாம் சுருட்டிக்க தான் பார்த்தாங்களே தவிர ஊருக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கல. ஏன், உன்னையே எடுத்துக்கோ, உங்ககிட்ட இப்போ 600 கோடி ரூபாய் சொத்து இருக்கா இல்லையா என்ற சங்கர் ஐயாவிடம் அசடு வழிந்தபடி, அதெல்லாம் எதுக்கு தலைவர் இப்போ கிண்டுறீங்க? ஏதோ என் சேஃப்டிக்காக என் பிள்ளை குட்டிங்களுக்கு வேணும்னு நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் என்றார். ஆளாளுக்கு புள்ள குட்டிக்கு எடுத்ததாயா கட்சி இந்த நிலைமையில் இருக்கு. சரி, இந்த டிவி பேப்பரெல்லாம் கருத்து கணிப்பு நடத்துவாங்களே, ரிசல்ட் என்ன சொல்லுது? நமக்கு 30% தான் வாய்ப்பு இருக்குமாம் தலைவரே என்ற ராஜமாணிக்கத்திடம், அதான் கடவுள்கிட்டையே கேட்கலான்னு முடிவு பண்ணினேன். ஏதோ கடைசியில் ஏதாவது நடந்து மக்கள் மாறுறாங்களான்னு பார்ப்போம் என்றார் சங்கரையா. சரிதான் தலைவரே, ஆனால் அந்த ஊரில் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம கதி அவ்வளவுதான். யோ, மொத்தம் அந்த ஊரில் எத்தனை பேரையா இருக்காங்க? ஒரு 70 பேர் தலைவரே. ஏயா ராஜமாணிக்கம், இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? மலைவாழ் ஜனங்கதாயா அவங்க. அந்த 70 பேரையும் தண்ணி இல்லாத காட்டுக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஊரை காலி பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பியா. அதுக்கு மேலே ஏதாவது சத்தம் போட்டால் கொஞ்சம் காசை காமி, எல்லாம் நடக்கும் என்ற சங்கரையாவிடம், சரி தலைவரே, அந்த ஏற்பாட்டையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேறு யார்கிட்டையும் இதை பற்றி பேசிக்க வேண்டாம். யோ, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்குவேனாயா? அப்போ சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லு, நாம் அதை செஞ்சு பார்த்துடலாம் என்ற சங்கரையாவிடம் வணங்கிவிட்டு வெளியே சென்றார் ராஜமாணிக்கம். குன்னூர். 1 வருடம் 2 மாதத்திற்கு முன்பு. ரோட்டில் ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு நடந்து சென்ற அந்த பெண்ணை கடந்து சென்று கொண்டிருந்த கார் சற்று வேகத்தை குறைத்து சாலை ஓரத்தில் நின்றது. அந்த பெண் சற்று நின்று காரை பார்க்க காரிலிருந்து இறங்கினான் ராஜமாணிக்கத்தின் டிரைவர் குருமூர்த்தி. என்ன சரளா, இங்கே சுத்திக்கின்னு இருக்க? என்ன பார்ட்டி கூட வந்தையா என்ற குருமூர்த்தியை பார்த்து ஆச்சரியத்தில், யோ நீ எங்கேயா இங்கே இருக்க? அதை ஏன் கேட்குற? காலையில் இருந்து இங்கேயே ஏதாவது பார்ட்டி சிக்குமான்னு பார்த்தேன்.
ஒன்றும் சரிப்பட்டு வரல, அதான் கிளம்பிட்டேன் என்றாள் சரளா சோகமாக. சரி அத்தை விட, ஒரு சூப்பரான மேட்ரு சிக்கியிருக்கு. கண்டிப்பாக லம்பா தேரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ இந்த மாதிரி பார்ட்டி தேடி அலையவே தேவையில்லை என்ற குருமூர்த்தியிடம். என்னையா சொல்கிற, ஏதாவது விவகாரத்தில் எதுவும் மாட்டி விட்டுடாதையா என்றாள் சரளா. எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்கிறத செஞ்சால் போதும். சரி சொல்லு பார்க்கலாம். நான் வேலை செய்கிற மந்திரி ராஜமாணிக்கமும் இன்னும் சில பேரும் இன்னைக்கு ராத்திரி ஏதோ பெரிய தப்பு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பெரிய ஆள் யாரோ வரப்போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் நம்ம வீடியோ எடுத்தோன்னா கோடிக்கணக்கில் கறக்கலாம் என்றதும் ஒருவித பயத்துடன், யோ இந்த அரசியல்வாதிங்க விளையாட்டெல்லாம் நமக்கு வேணாயா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியும்? 3 வருஷமோ 4 வருஷமோ தான். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஏதோ வாழ்க்கையில் செட்டில் ஆக ஒரு வழி சொல்லலான்னு பார்த்தேன், இப்படி பண்ணுறையே என குருமூர்த்தி கூறியதும் சரளாவின் முகம் சிறிது யோசனைக்குள்ளானது. சரியா, பண்ணுவோம். எந்த இடத்துல? மாட்டிக்க மாட்டோமே என லேசான பயத்துடன் கேட்ட சரளாவிடம், கொஞ்சம் கவனமாக பண்ணுனா நிச்சயம் மாட்ட மாட்டோம். நான் சொல்கிறபடி கேளு. அந்த இடம் இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். வழியில் வேறு எதுவும் ஊர் இல்லை. மந்திரி பேசிக்கிட்டு இருந்தப்ப இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு மேலே தான் அங்கே வருவாங்க போலிருக்கு. நான் ஏதாவது சொல்லிவிட்டு 11 மணிக்கு வந்துடுறேன். உன்னை அங்கே அழைச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துடுவேன். நீ ஒரு 3 மணி நேரம் அங்கே யார் கண்ணுலையும் படாமல் இருந்தால் போதும். யார் கண்ணுலையும் படாமல் எப்படியா? பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்ட மேட்டர்னு வேற சொல்கிற. சுற்றி முற்றி பார்க்காமலா இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாத. அந்த இடத்த காலையில் தான் நானும் ஐயாவும் போய் பார்த்தோம். ஒரே புதரும் மேடுமாக தான் இருக்குது. யாருக்கும் எதுவும் தெரியாது. லேசான பயத்துடனே, சரி ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம். நீ எத்தனை மணிக்கு என்ன அங்கே அழைச்சிக்கிட்டு போவ என்ற சரளாவிடம், சரியா 11 மணிக்கு இதே இடத்துக்கு வந்துடு. நான் வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு போகிறேன். சரியா? சரியாக இரவு மணி 11:20. காத்திருந்த சரளாவை ஒரு பழைய யமகா பைக்கில் அழைத்து கொண்டு அந்த மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தான் குருமூர்த்தி. அடிக்கடி செல்லும் ஜீப்புகள் ஏற்படுத்தியிருந்த தடயம் அப்படியே இருந்தது. பாதை சீராக இல்லாமல் வளைந்து நெளிந்து போய்க் கொண்டிருந்தது. வழியில் இருபுறமும் சிறிய மரங்கள் அடர்த்தியின்றி காணப்பட்டன. உள்ளே செல்ல செல்ல மலைப்பாதை கரடு முரடாகி செங்குத்தான சில ஏற்றங்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்க, இதற்கு மேல் பைக்கில் கடினம் என முடிவு செய்து அங்கிருந்த புதர் அருகில் தெரியாமல் பைக்கை நிறுத்தி வைத்தான். பயம் நிரம்பிய கண்களுடன் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு கொண்டிருந்தாள் சரளா. சரிவா, இனிமே நடந்துதான் போகணும் என்று கூறிவிட்டு 2 அடி நடக்க ஆரம்பித்த குருமூர்த்தி திடீரென்று ஷாக்கடித்தது போல் நின்று உடனே சரளாவின் கையை இழுத்து அருகில் உள்ள புதரில் சென்று ஒளிந்து உட்கார்ந்து கொள்ள, ஒன்றும் புரியாத சரளா, யோ என்னையா ஆச்சு, ஏன் இப்படி ஒளிர என்று கேட்ட சரளாவிடம் ஹஸ்கி குரலில், ஷூ சத்தம் போடாத, அங்கே பாரு யாரோ 2 பேர் வர்றாங்க. நம்மளை யாராவது பார்த்தா எங்கேயாவது விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்றதும் சரளா புதரிலிருந்து லேசாக எட்டி பார்த்தாள். ஒரு 100 அடி தூரத்தில் 2 ஆண்கள் உருவம் கையில் டார்ச்சை ஏந்தியபடி பாதையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தனர். இருவரும் புதரில் ஒளிந்தபடியே அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அந்த 2 உருவமும் இவர்கள் இருக்கும் புதரை கடந்து கீழே இறங்கி சென்றன. சிறிது நேர அமைதிக்கு பின் எழ முயன்ற குருமூர்த்தியை பிடித்து இழுத்தாள் சரளா. மெல்லிய குரலில், அங்க பாரு என்றதும் குருமூர்த்தி பார்வையை கூர்மையாக்கி அந்த இருளில் இன்னொரு உருவம் டார்ச் வெளிச்சங்கள் எதுவும் இல்லாமல் முன் இருவர் சென்ற பாதையிலேயே அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 23. குருமூர்த்தியும் சரளாவும் அந்த